இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத முதல்வர் டெல்லி நோக்கி ஓடுறார். அங்கே போய் காலில் விழுந்து எப்படியாவது என்னுடைய தம்பிகளையும் என்னுடைய மகனையும் காப்பாற்றுங்கிறார். அதெல்லாம் விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேசாமல் வழி இல்லாமல் வந்திருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு இன்றைக்கி போய் ஒரு இதில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கு. க்ளோஸ் டோருக்குள்ள உட்காந்துட்டு காய்ச்சல்னு ஒரு அறிக்கை விடுறாங்க தம்பி ரிதீஷ் மூலமாக. இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த மீடியாக்காரனுங்கெல்லாம் எழுதுறான் பாருங்க, செந்தில் பாலாஜி கலைஞர் டிவி தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டார், முரசொலி தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் உள்ள பைத்தியமாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தாண்டா திமுக ஆளு அப்படின்னு இவர் அந்த சீட்டு வாங்கினதுக்காக நான் தாண்டா உங்களை விட எல்லாத்த விட பெரிய சொம்பு அப்படின்னு அவர் வந்து நின்றுருக்கார். கமலஹாசன். நம்மளுடைய மொழி வந்து உலகத்திலேயே சிறந்த மொழி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறேன். யாரா கர்நாடகக்கார இது தமிழ்லேருந்து வரலன்னு சொல்லிக்கிறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங் மாநில செயலாளர் விபின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். தமிழக அரசுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுக்குறேன், கண்டிப்பா இதற்கான நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், சொல்லலைன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய விடயங்களை நான் வெளியிடுவேன், அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எச்சரிக்கை விடும் விதமாக அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் முடிஞ்சிருச்சுப்பா, அப்பா போதுடா சாமி அப்படின்னு இப்போதான் திமுக வந்து கேஸ் முடிஞ்சது திருப்தியாக வெளியே வந்தாங்க, அதுக்குள்ளே இப்படி ஆரம்பிச்சு விட்டுட்டீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்கும் அடுத்தது? அதாவது திமுகவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது கடும் காய்ச்சல் இருக்கிறார். ஆமாம், இருமலும் இருக்குது. ஆமாம், இருமல் வேறு இருக்குது, வயிறு பேதியும் இருக்குது, வயிற்றால வேறு போயிட்டு இருக்குது. கதவு திறந்து பார்க்குறாங்க, 48 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு உள்ளே ஓடி உட்காந்துக்கிறாரு. திருப்பி வந்து கேட்குறாரு, என் பேர் இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு உள்ளே ஓடிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 48 மணி நேரம் கழித்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையோ இல்லை வந்து அந்த எவிடன்ஸ் இதிலெல்லாம் வந்து அவர் பேர் இல்லைன்னா வெளியில் வருவார். இல்லைன்னா அவர் கோவிட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு திமுக காரனுடைய நிலைமையும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், இந்த விசாரணை வந்து சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து அந்த யார் அந்த சார் யார் கூட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அந்த விசாரணையில் வரல, திமுக அரசாங்கம் அந்த சாரை காப்பாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அந்த அதாவது அந்த விசாரணை குழுவினுடைய முடிவு அறிவித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என்னுடைய ப்ரெஸ் மீட் இருக்குன்னார். அதே மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சார். சொன்ன மாதிரி அந்த ஃபோனுடைய தகவலை, அதாவது அவன் யார் யாருக்கு போய் பேசியிருக்கிறான் அந்த ஞானசேகரன், திமுகவை சேர்ந்த பாலியல் வன்புணர்வு அணியை சேர்ந்த ஞானசேகரங்கிறவ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்கப்புறம் யார் யாரு கூட பேசியிருக்கிறான் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து புட்டு வச்சுருக்கார். இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் வழியே கிடையாது. அந்த மாசு படிந்த அந்த சார் யாருன்னு பார்த்தா கடைசியில் மா சுப்பிரமணியமே வந்து நிற்கிறார். எல்லாருமே மாசுன்னா மாசு படிந்த மாசு படியாத அந்த நபர், மாசு படிந்த அந்த நபர் அப்படின்னு இந்த ஒரு 2-3 மாதமாக பேசிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே கடைசியில் பார்த்தா மா சுப்பிரமணியமாகவே இருக்கிறார் அவர். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் சொல்கிறீங்களா, அந்த சார் அவராக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி முன்னவே சொன்ன மாதிரி கதவை திறந்து கேட்கக்கூடிய சின்னவராக கூட இருக்கலாம். அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வழக்காக வந்து இப்போது இவங்க வந்து இந்த எலி வந்து இதில் மாட்டிக்கிட்ட மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஒவ்வொரு வழக்காக வருது. இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க் தம்பிகை யார் சார் அந்த தம்பிகை அப்படின்னோடனே அந்த தம்பிகை நாங்கள் இல்லை அப்படின்னு பதறாங்க. அந்த தம்பிகளை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்கும் இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத முதல்வர் டெல்லி நோக்கி ஓடுறார். அங்கே போய் காலில் விழுந்து எப்படியாவது என்னுடைய தம்பிகளையும் என்னுடைய மகனையும் காப்பாற்றுங்கிறார். அதெல்லாம் விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேசாமல் வழி இல்லாமல் வந்திருக்கார். அதனோட வழக்கு விசாரணை கண்டிப்பாக ரொம்ப வேகமாக போகும்.
அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது யார் அந்த சார் அந்த மேட்டரில் இப்போ இந்த 30 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சது? தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பேட்டியை வந்து கோயம்புத்தூரில் கொடுக்கும்போது அவர் நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன், நான் வந்து 6 படை வீடுகளுக்கு முருகனை வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விரதம் இருந்து முருகனை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து அவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறார். அதாவது இந்த பெண் யாருன்னே தெரியாது அவருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெண் யாருன்னே தெரியாத அந்த பெண்ணுக்காக சாட்டை எடுத்து தன்னைத்தானே வருத்திக்கிறார். ஒரு சகோதரனா நீதி கிடைக்கணும்னு மீடியா முன்னாடி சொல்கிறார். அது உலக லெவலில் கவனம் பெறுது. திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உலக மக்கள், அதாவது தமிழக மக்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடிய இடத்துக்கு திமுகவை நகர்த்திட்டார். வேறு வழி இல்லாமல் ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணி யார் அந்த சாரை மறைக்கிறதுக்காக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை போட்டு அந்த யார் அந்த சாரை கடைசி வரைக்கும் காட்டாமையே இவனுக்கு ஒரு 30 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சிருக்கு. இது வரவேற்கத்தக்கது. இது அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியால், அவருடைய அழுத்தத்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு வந்து இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாரு, அமைச்சர் எனக்கு கீழே 82 வட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 10-15 பேர் கால் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தங்க கால் பண்ணுறதுல வந்து நான் வந்து அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்க முடியுமா? அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாருன்னு எனக்கு புரியலைங்க, முதல்ல கேள்வியை தெளிவாக கேட்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதாவதுங்க வட்டச்செயலர் வண்டு முருகன் ஒரு காமெடி சீனெல்லாம் இருக்கும், வடிவேலு, அந்த மாதிரிலாம் வந்து மாசு பேசக்கூடாது. கேட்ட கேள்வி மிக தெளிவாக இருக்குது. அதாவது கோட்டூர் சண்முகம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கூட பேசவே கிடையாது. அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் உங்கள் கூட பேசலை. அந்த இடப்பட்ட அந்த நாள் மட்டும்தான் பேசிக்கிறார். அப்போது பேசுனதுக்கப்புறம் அவன் அந்த ஞானசேகரங்கிற நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விடுதலை செய்யப்படுறான் சாயந்தரம். இதுதான் கேள்வியே. அதாவது ஞானசேகரன் கோட்டூர் சண்முகிட்ட பேசின உடனே நீங்கள் உடனடியாக வந்து மாசுகிட்ட பேசுகிறீங்க. மாசு யார்கிட்ட பேசினார்? இவன் எப்படி வெளியில் வந்தான்? அப்போது அதனுடைய ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக அவனை வெளியில் அனுப்புனீங்களா? இல்லை அந்த யார் அந்த சார், இப்போ நம்ம பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க, மா சுப்பிரமணியன் தான் அந்த யார் அந்த சார், இவர் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக இவர் போலீஸ் அதிகாரிகிட்ட பேசினாரா அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. இப்போ இதுக்கு தான் தலைவர் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. நீங்களாக சொல்லுங்கள், அது யார் அந்த சாரு, இந்த நெட்வொர்க்கை காப்பாற்றுறதுக்கு ஏன் முதல்வர் இவ்வளோ முனைப்பு காட்டுறாரு? இப்போது இது எல்லாம் சொல்லலைன்னா நானே ரிலீஸ் பண்ணுவேன், அடுத்தது 48 மணி நேரம் கழித்து நானே இதுக்கு பதில் சொல்லுவேங்கிறார். அவர் அதாவது எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய ஆள் கிடையாது. மிக தெளிவாக ஒவ்வொரு தடவை பேட்டி கொடுக்கும்போதும் என்ன ஆதாரம், அவர் சும்மா வந்து நம்ம பொதுவாக பேசிட்டு போகிற ஆள் கிடையாது, எவிடன்ஸோடு பேசக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு 48 மணி நேரம் கழித்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த கேட் கண்ட்ரோல் அதிகாரி நடராஜன் அவர்களை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அந்த வீடியோவில், இவங்க சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டுன்னு சொன்னார். ஆனால் செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஏன் உங்ககிட்ட தானே மத்திய தொடர்புத்துறை இருக்குது, தொலைத்தொடர்புத்துறை இருக்குது, நீங்கள் அந்த இதில் கேட்டு யார் பேசினாங்க, அந்த சார் யார், அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வெளியிட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு துப்பு இல்லை, அந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், இப்போ வந்து பேசிட்டு ஏதாவது வேலை இல்லாதவன் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது பேச முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதாவதுங்க ஹிஸ்ட்ரி சீட்டர் செல்வ பெருந்தகை யார், ஹிஸ்ட்ரி சீட்டர். இன்றைக்கி அவர் மாநில தலைவராக இருக்கிறார்ல, அந்த கட்சி ஆஃபீஸ் மேலேயே கல் எடுத்து எறிஞ்ச ஒரு ஆள், கொலை வழக்கில் ஹிஸ்ட்ரி சீட்டராக இருந்த ஒரு ஆள், கொலை இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் வரைக்கும் அவர் மேலே ஒரு சந்தேக பார்வை இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த மலம் கலந்த தண்ணி துப்புரவு துணியாளர் வச்சு தண்ணியை கொண்டு போய் அந்த அம்மா, அவங்க சவுக்கு சங்கருடைய அம்மா மேலே அவங்கள வந்து தாக்குன ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வரிப்பணத்தான 750 கோடிக்கு மேலே தன்னுடைய அக்கா மகனை ஒரு நிறுவனத்துக்குனுடைய தலைவராக்கி இங்கே வந்து சுய தொழிலை உருவாக்கி தர்றோம், நாங்கள்லாம் தொழிலாளர்களை வந்து உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோன்னு சொல்லி தமிழக முதல்வர் அதுக்காகவே தனிப்பட்ட முறையில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி கூட்டுறவு வங்கியிலிருந்து, அது இங்கே சென்னையிலேருந்து வாங்கலை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியிலிருந்து 750 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு நபர் மேலேயும் அந்த வண்டி வாங்குறதுக்காக கடனை கொடுத்து அதை பூரா வந்து இவருடைய அக்கா மகன் என்ன பண்ணார்,
அந்த நபர்கள்லாம் வர வச்சு அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த கான்ட்ராக்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா? அதாவது இந்த குப்பை எல்லக்கூடிய அந்த தொழிலை அந்த அந்த இருக்கு இல்லையா கான்ட்ராக்ட், அதை அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு பிரதிபலனாக தான் இன்றைக்கி இப்படி இந்த மாதிரி சொம்பு தூக்கிட்டு தெரிகிறார். சரிங்களா? மத்திய அரசுன்னு சொல்லலை, ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நீங்கள் பேசும்போது கேட்டிருப்பீங்க, ஒன்றிய அரசு தானே உங்கள் ஒன்றிய அரசு தானே அங்கே ஆளுங்கிறார். இதுக்கு முன்னாடி திமுகவும் காங்கிரஸ் இருக்கும்போது அது ஒன்றிய அரசா குன்றிய அரசா? அப்போ என்னவா இருந்தது அது? அப்போ குன்றிய அரசுன்னு வரும்போதே உங்களுக்கு தெரியலையா? நீ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து பேசுறியா இல்லை திமுகவுடைய கொத்தடிமையாக இருந்து பேசுறியா அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல. யார் பொய்யர்னு கேட்குறேன் நான். அந்த 750 கோடி ரூபாயை காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் வாங்கினாங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்கள் அக்கா மகன் கான்ட்ராக்ட் போட்டாரா இல்லையா? பதில் இது வரைக்கும் சொல்லிக்கிறீங்களா? அப்புறம் நீங்களா பேசலாமா? அதாவது முடிச்சவைக்கு முள்ள மாதிரி புறம்போக்கு இவங்க மாதிரி ஆளுகளை எங்கள் தலைவரை பார்த்து பொய்யருங்கிறாங்க. எங்கள் தலைவர் செந்தில் வேலன் சொன்னதுக்கு சொல்கிறீங்களா? இல்லை, அவர் சொன்னார்ல பொய்யர்னே பேசியிருக்கார். பொய் பேசக்கூடிய ஒரு ஆள், திறமையான பொய் பேசக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார்ல. அதுக்காக சொல்கிறேன் நான். எங்கள் ஆள் அதான் அந்த ரிப்போர்ட் எடுத்து பேசுகிறார். 8:55க்குங்க அவர் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு. டைமிங்கோட அடுத்த நாள் 5 முறை காவல்துறை அதிகாரியோட பேசியிருக்காரு. 13 முறை கோட்டூர் சண்முகத்தோட பேசியிருக்காரு. மா சுப்பிரமணியத்து கூட என்ன டைம்லேருந்து எது வரைக்கும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு நிரூபிக்கணும்ல, அதை விட்டு போட்டு பொய்யருங்கிற இப்போ இன்னைக்கு ஏங்க நீங்கள் முழுக்க முள்ள மாதிரித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், முடிச்ச வைக்கத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், புறம்போக்கு, இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எங்கள் தலைவரை பார்த்து பொய்யர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆள் எவிடன்ஸோடு பேசுகிறார். நீ எதை வச்சு பேசுகிறீங்கன்னு வேணும்ல. மக்களோட வரிப்பணத்தை 750 கோடி உங்கள் அக்கா பையனை வச்சுக்கிட்டு மக்களோட வரிப்பணத்தை ஏமாற்றி தின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீ என் தலைவரை பற்றி பேசலாமா? இன்னைக்கு அவர் 48 மணி நேரம் கெடு கொடுத்ததற்கு தமிழக அரசு கிட்ட இருந்து ஏதாவது பதில் வரும்னு நினைக்கிறீங்களா? வராது, வரவே வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை மூடி மறைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலை இருக்கோ அதைத்தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ இவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிட்டார் அப்படின்னா இந்த கேஸ் திரும்ப மறுவிசாரணைக்கு கண்டிப்பாக வரும். இந்த வழக்கும் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். யார் அந்த சார் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவார். அது யாராக வேணா இருக்கலாம். அதனால தான் நீதிபதி பாருங்க எவ்வளோ தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எந்த விதமான சலுகையும் காட்டக்கூடாது. ஏன் சலுகை காட்டக்கூடாது? ஏன்னா அவன் திமுக காரன். செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? புழல் ஜெயிலில் என்ன பண்ணீங்க? அவர் உள்ளே போன அடுத்த நாள் காலையில் அங்கே சாப்பாடு என்ன போட்டிருந்தீங்க? களி போட்டிருந்த இடத்துல என்ன போட்டீங்க? பொங்கல். என்ன அடையார் ஆனந்து போனாது? பொங்கல், நைட்டு சப்பாத்தி, மத்தியானம் மீல்ஸ், என்ன அடையாளம் வந்து போன நடத்திட்டு இருக்கிறீங்க புழல் ஜெயில. தனி கேபின் மாதிரி ஒரு ஜெயில இருந்தாலும் அவர் அமைச்சரா இருந்தார்ல ஜெயில கூட. இல்லங்க, அவர் குற்றவாளியா இல்லையா அதை தான் பார்க்கணும். அவங்க குற்றவாளியா யாரும் பார்க்கலையா? அமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட் அமைச்சரவையை கொண்டு புழல் ஜெயில் நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தல? அவருக்குன்னு தனி கேபின். அவர் கலைஞர் அந்த டிவி தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டாராம். நியூஸ் போடுறான் பாருங்க, அங்கே கூட 200 ரூபா யூபிஎஸ் இந்த மீடியாக்காரனுங்கெல்லாம் எழுதுறான் பாருங்க. செந்தில் பாலாஜி கலைஞர் டிவி தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டார், முரசொலி தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் உள்ள பைத்தியமாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை மட்டும் பார்த்துருக்காரு. இல்லைன்னா இப்படியெல்லாம் எழுதுவானா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு அளவு வேண்டாமா? மீடியாவுக்கு நான் கொத்தடிமையாக இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஒரு எல்லை வேண்டாமா? அவர் அங்கே கூட கலைஞர் டிவி தான் பார்த்தாரு. ஏன்டா அறிவு கட்டவனே, நீ உள்ளையா இருந்த? எல்லா மீடியாக்காரனும் உள்ளதா இருந்தானுங்களா? கூடு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முரசொலி தான் படித்தாரு. பக்கத்துல இருந்து பார்த்துருப்பானுங்க. எப்படி எழுதுறான் பாருங்க. அப்போ அதனாலதான் திமுக மேல அவ்வளவு பற்று. அதான் சொல்றேன். அதனாலதான் 200 ரூபாய் இன்னைக்கு 2000 ரூபாய் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் காட்டக்கூடாது. அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க, இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற வார்த்தையை இனிமே பயன்படுத்தக்கூடாது, இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அதாவது நீதிமன்றம் அந்த மாதிரி சொல்லியிருக்கா? ஒரு அரசு யார் அந்த சார்னு நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, யார் அந்த சாரை பேசுனீங்கன்னா நீதிமன்றம் அவமதிப்பு. என்ன மிரட்டுறீங்களா? திமுகவுடைய இந்த மிரட்டலுக்கு எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது, நான் கூட கிடையாது, சரிங்களா? எங்களுடைய கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் இருப்பான் பாருங்க, அவன் முடி கூட பயப்படாது.
புரியுதுங்களா? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வந்து பயப்படுற கட்சி பாஜக கிடையாது. யார் அந்த சாரை கண்டிப்பாக எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லத்தான் போகிறார். சரிங்களா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போகிறார். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதிலிருந்து எந்த விதத்திலையும் நேற்று பார்த்துருப்பீங்க, அவர் போட்ட அடுத்த செகண்டு வந்து எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரிசையாக கேள்விப்பட்டு போன மா சுப்பிரமணியன் அவர்களும் வந்துட்டாரு பதில் சொல்றதுக்கு. ஏங்க என்ன பதில் சொல்லுகிறாருன்னு கேட்குறேன் நான். அவர் என்ன பதில் சொல்லுகிறாரு? ஆனா இவ்வளவு நாள் காணும்ல சார், எப்பவுமே முதல்வர் கூடயே இருப்பார் இல்லையா? ஆனா அவர் வந்து வசூல் பண்ண தொகையில அங்கே ஏதாவது கொடுத்துருக்க மாட்டார். அதனால ஓரம் கட்டி வச்சிருந்துருப்பாங்க. புரியுதுங்களா? திமுகவில் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. எவன் வந்து இன்னைக்கு அதிக வசூலோ அவன் தான் முன்னாடி நிற்பான். திமுக அமைச்சர்களை 34 பேரில் இன்னைக்கு யார் அதிக வசூல்? அதனால தான் செந்தில் பாலாஜி முன்னாடி நின்னார். புரியுதுங்களா? அதனால தான் அவர் வந்து நாங்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு மீம்ஸ் வீடியோலாம் போட்டார். துணை முதல்வர் அதாவது ஒரு அறிக்கை அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்திருந்துச்சு. இது வந்து தமிழக அரசு கிட்ட இருக்கக்கூடிய செய்தி தொடர்பு துறை கழக இளைஞர் அணி செயலாளருமான துணை முதல்வருமான எதை முன்னாடி போடணும், ஏன்னா இது கட்சியிலிருந்து வந்ததா இல்லை தமிழக அரசு கிட்ட இருந்து வந்ததாங்கிறதே அவங்களுக்கே ஒரு குழப்பமா இருந்தது. தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடும் காய்ச்சல் இருப்பதால் சில நிகழ்ச்சிகள் சில நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம்? ஏன்னா இதெல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இது வந்து தம்பிகை டைப் பண்ணியிருப்பாங்க. தம்பிகை ரித்தீஷ் அவங்க டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அவங்க அனுப்புனதை அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துட்டானுங்க. புரியுதுங்களா? ஆமா, உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை. அவர் டோரை திறந்து கேட்குறாரு, 48 மணி நேரம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. இல்லை ஓடி படுத்துக்கிறாரு. அவருக்கு 48 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஐசியூல இருந்து, இப்போ நம்ம வெளியில் வந்து சொல்லுவாங்கல்ல 48 ஹவர்ஸ் கழிச்சு தாங்க எதா இருந்தாலும் பேச முடியும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ 48 மணி நேரம் பயந்தா இல்ல தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பயந்து 48 மணி நேரம் காய்ச்சல்ல கிடக்காரு. புரியுதுங்களா? 48 மணி நேரம் கழிச்சு தான் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க. இந்த லெட்டரை பாருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவரை வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அறிக்கை நேற்று, அதற்கு முன்தினம் தான் வந்து இந்த அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவனுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சி இதை பற்றி அறிக்கை வந்த அடுத்த நாள் என்னுடைய ப்ரெஸ் மீட் இருக்குன்னு சொன்னார் தலைவர். அது மிக தெளிவாக தெரியும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்கள் எப்பவுமேங்க திமுக பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ட்ரெண்ட் செட்டராக இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு எங்கே போனாங்க அந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ்? இன்னைக்கு ஏன் எல்லாம் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க? எப்பவுமே பார்த்துருப்பீங்கன்னா முதல் பால் அவங்க தான் அடிப்பாங்க, எல்லாரும் பதில் சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடித்தது இந்த இதுக்கப்புறம், இந்த பேட்டிக்கு அப்புறம், இந்த அவர் கொடுத்தாரு இல்லையா இந்த வீடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன் நான். எவனுமே இல்லை பாருங்க, வெறிச்சோடி கிடக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திமுக காரன் ஒருத்தனை கூட காணும். ஏன்னா பதிலே சொல்ல முடியல. இது ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் போட்டிருக்கிற வீடியோ. இவனுக்கு எவனாவது வந்து ஆதாரம் வச்சு பேசுவானா? திமுக காரன் எவனு, அதாவது அவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட நான் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தேன்னு தெரியுமா அப்படிமா, ஐயா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பான். ஒன்றாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னுட்டா சொன்னால் நேரம் பத்தாது. இப்போ மதுரை மாநாட்டில் எந்த ஷா வந்தாலும், டெல்லி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை வந்து ஆள முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் முக்கியமாக இப்போது ஒத்தக்கடையில் மதுரைக்கு இப்போ நம்ம அமித்ஷா அவர்கள் வரப்போகிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாகிருந்தது. பொதுக்கூட்டத்திற்காக மதுரையவே வந்து தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணம் என்ன? பாஜகவும் எங்கள் மண்ணில் வந்து நீங்கள் வந்து எந்த சாவுக்காக பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்களோ அந்த மண்ணுக்கு வர்றாரு. புரியுதுங்களா? ஏற்கனவே இதே மாதிரி தான். அப்படின்னா திருப்பி அடிக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் திருப்பி பல மடங்கு கொடுப்போம் எப்போவுமே. இப்போ பிஜேபி என்ன, நாங்கள் என்ன, அதாவது பிஜேபிக்காரங்களாம் வந்து 200 ரூபாய்க்கும் கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் வந்து நிற்கிறோம்னு நினச்சிங்களா? இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வந்து நிற்கக்கூடிய ஆளுங்க. நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு புகாரை வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, நாங்கள் பார்த்துட்டே இருப்போமா? அதெல்லாம் விட மாட்டோம் நாங்கள். நீங்கள் வந்து எந்த சாகு பயப்பட மாட்டோம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க 8ஆம் தேதி. எந்த சாகு பயப்படலைன்னா யார் அந்த தம்பியும் அவங்க மகனையும் காப்பாற்றுறதுக்கு ஏன் ஓடுவீங்க டெல்லிக்கு? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன தடவை என்ன சொன்னீங்க? நிதி ஆயோக் கூட்டம் போகிறதே வேஸ்ட்டு, பணம் வர போகிறது இல்லை நீங்கள். அப்புறம் இந்த தடவை மட்டும் போனால் பணம் வருமா? போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். உரிமையை கேட்க போயிருக்கேன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அப்போ போன தடவை ஏன் நீ போன தடவை போய் உரிமை கேளுங்க, ஏன் கேட்கலன்னு கேட்குறேன் நான். இல்லை, அப்போ கொடுக்குறதாலும் எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் கல்வியை சிறப்பாக கொண்டு வருவோன்னு சொன்னார். இப்போது பணம் இல்லையா உங்ககிட்ட? ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லைங்காட்டி பணம் இல்லாமல் போயிடுச்சு அவங்ககிட்ட. அதாவதுங்க, இவங்ககிட்ட வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் செட் பண்ண முடியல இவங்களால.
புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை செட் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால் எதையாவது ஒன்று அதாவது அவர் பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு இன்றைக்கி போய் ஒரு இதில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்காரு. க்ளோஸ் டோருக்குள்ள உட்காந்துட்டு காய்ச்சல்னு ஒரு அறிக்கை விடுறாங்க தம்பி ரிதீஷ் மூலமாக. இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இவர் வந்து அங்கே போனோடனே மைக்கு கிடச்சோடனையும் அமித்ஷா வந்தால் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒடியான்ட்டார். இவரும் பாருங்கள் 2 நாள் கழித்து திருப்பி ஒரு அறிக்கை விடுவார். நாங்கள் வந்து ஏதாவது எப்படி ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க, மொழி ஹிந்தி பேச வச்சுட்டாங்க, இல்லை தமிழை அவமானப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை இவங்க பார்ப்பாங்க திமுககாரங்க. இதுதான் இவங்களுடைய ஊழலை மறைக்கணும், இவங்க கொள்ளையடித்த பணத்தை மறைக்கணும், அப்புறம் வந்து இவங்க இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் சந்தி சிரிச்சு கிடக்குது இல்லையா, இதை மறைக்கணும். இதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? மொழி. இப்போ தமிழுக்காக வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி திமுக. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு ராஜ்யசபா சீட்டு எம்பியாக இப்போ வந்திருக்கக்கூடிய கமல் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதற்கு கர்நாடகாவில் பெரிய பிரளயமே வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழகத்திலிருந்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டடாக குரல் கொடுக்கவே இல்லையே. இல்லை, இன்னைக்கு கூட நேரு சொல்லியிருக்கிறாரு, தமிழ்லேருந்து பிறந்தது தான் கட்டடம்னு சொல்லியிருக்கிறார். இது நம்ம முன்னே சொன்ன பாருங்க, மொழி ஆயுதம் எடுத்துட்டாங்க. இது யார் அந்த தம்பி, இப்போ யார் அந்த சாரு, அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வேற ஆள். இது வரைக்கும் யாரை வச்சு பேசுவாங்க? அந்த அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்து நிற்பாரு அம்பேத்கர் அவர்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வியாபாரி தொல் திருமாவளவன் வச்சு பேசுவாங்க. இல்லைன்னா 25 கோடி ரூபாய் உண்டியல் குலுக்கி திமுக காரங்கிட்ட உண்டியல் குலுக்கி வாங்கினாங்க பாருங்கள் கம்யூனிஸ்ட்காரனு, அவனுங்களை வச்சு பேசுவாங்க. இப்போ இந்த ரெண்டையும் தாண்டி நான் தாண்டா திமுக ஆளு அப்படின்னு இவர் அந்த சீட்டு வாங்கினதுக்காக நான் தாண்டா உங்களை விட எல்லாத்த விட பெரிய சொம்பு அப்படின்னு அவர் வந்து நின்றுருக்கார். கமலஹாசன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்தது அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இல்லைங்கிறீங்களா? இல்லைங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி எங்கள் நாட்டில் இருக்குன்னு தமிழை மேற்கோள் கட்டி பேசுகிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம், அதை எவனும் விட்டுத்தர மாட்டான். புரியுதுங்களா? நம்ம சொல்கிறோம், கர்நாடகாக்கார கன்னடம் தான் என்னுடைய மொழி சிறந்ததுன்னு பேசுவான், தமிழ் சிறந்ததுன்னு பேசுவானா? தெலுங்கு நீங்கள் போகிறீங்க, ஆந்திரா போகிறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? தெலுங்கு தாங்க இருக்கலையே உலகத்திலேயே சிறந்த மொழின்னு சொல்லுவாங்க. தாய்மொழிக்காக அவங்க போகிற தாய்மொழிக்காக சொல்லுவாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு முக்கியங்க, அதை எப்படி விட்டு தருவாங்கன்னு கேட்குறேன் நான். ஆனால் பாரத பிரதமர் உலகம் எங்கும் போகும்போது தமிழ் தான் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழின்னு பேசுகிறார். இப்போ கமல் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லையா சார்? தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம். இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் ஆடியோ லஞ்சில் பேசி அதுதான் சொல்கிறேன். இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? இவர் மொழியே பிரச்சனையாகணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கூடிய இந்த அரசியலை வேறு திசையில் திருப்பணும். இப்போ யார் இதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்குவா? கன்னட மக்கள் எடுத்துக்குவாங்க. அதனால் அந்த வேலையை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் இவர் போய் இப்போ தமிழ்நாடான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நஷ்டம் அவங்களுக்கு தானே சார்? இந்த படக்குழுவினருக்கு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இதை விட பெரிய அமௌண்ட் திமுக தருதுங்க. புரியுதுங்களா? இந்த பிரச்சனையை திசை திருப்பினா இதை விட பெரிய அமௌண்ட் திமுக தரும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குங்க தமிழ் தான் உலகத்திலேயே சிறந்த மொழி. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? இல்லை, கிடையாது. இதை பக்கத்து மாநிலத்தில் போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்மளுடைய மொழி வந்து உலகத்திலேயே சிறந்த மொழி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறேன். யாரா கர்நாடகக்கார இது தமிழ்லேருந்து வரலன்னு சொல்லிக்கிறானா? எது சொல்ல? அப்புறம் நீங்கள் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்கே திமுகவுடைய பிரச்சனைங்க, சரிங்களா? திமுகவுக்கு நிறையா பிரச்சனைகள் மக்கள்கிட்ட இந்த ஆட்சியின் மீது, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில், பாலியல் வன்புணர்வில், கொள்ளையில் எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு இந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு. இப்போ அவங்களுடைய விஷயம் அவங்கள மூடி மறைக்கணும், திசை திருப்புறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணலங்கிறீங்களா? ஆமா, திசை திருப்புறாங்க. திசை திருப்பத்தான் இந்த வேலை பண்ணாங்க. இல்லைன்னா கமலஹாசனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன் நான். புரியுதுங்களா? கமலஹாசன் ஒரு சீட்டுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். தொல் திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்டில் ஆகட்டும், செய்யறதுக்கு முன்னாடி இவர் முந்திரி கொட்டையாட்ட செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் பாருங்கள், தொல் திருமாவளவன் இதில் பேசியிருக்காரா? இல்லை. ஏன்னா எவிடன்ஸ், அண்ணாமலை அவர்கள் காட்டுனது எவிடன்ஸ். நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்ட கேள்விகள் உண்மையானவை.
அதனால் பேச முடியல. எல்லாம் நேரத்துக்கு நேரம் 8:55 அடுத்த நாள் காலையில் 13 முறை பேசியிருக்காங்க. சுப்பிரமணியம் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் ஏன் விசாரணை குழு கூப்பிடல இப்படிங்கிறதுலாம் எவிடன்ஸ். இது சாதாரண மனிதனுக்கும் உள்ள கேள்வி. அது இப்போ பணத்துக்காக தான் வந்து இந்த பிரச்சனையை வேண்டும் என்று கமலஹாசன் செஞ்சிருக்காரு, வேணும்னு தான் பண்ணியிருக்காரு. இங்கே நான் முன்னே சொன்னேன், திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் மொழி. தமிழ் மொழியை எடுத்து நீங்கள் பாருங்கள், தமிழகம் மீட்போன்னு தான் அவங்க வந்தாங்க. கவர்னர் அவர்கள் தமிழ்நாடுங்கிறது தமிழகம்னு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னே உடனே தமிழ்நாடு போயிட்டாங்க. தமிழகம் தாங்க மீக்கிறன்னு வந்தீங்க, நீங்களே உங்களுடைய ஃப்ளக்ஸ் எல்லாத்துலேயும் தமிழகம் தமிழகம் தானே போட்டுருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நாங்கள் தமிழ்நாடுன்னு போய் நின்றாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ வந்து அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருந்தது. ஆனால் இப்போ அரசு போக்குவரத்து கழகம்னு அப்படியே பேர் மாற்றிட்டாங்க. என்னென்னா தமிழ்நாடுங்கிற பெயரை எடுத்தால் தான் அது பெருசாக அரசு போக்குவரத்து கழகங்கிறது மக்களுக்கு தெரியும், அது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு போக்குவரத்து கழக அதிகாரி சொல்ல. அடுத்தது பாருங்க, இந்த அரசையும் தூக்கிட்டு பிரைவேட்டுக்கு வித்துருவான். அதுக்கு தான் பிளான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு உண்மை சொல்றேங்க, இல்லைங்க நான் ஒரு உண்மை சொல்றேங்க, இது மூலமா ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு எஸ்சிடிசி இருக்கு இல்லையா, அரசு விரைவு பேருந்து, தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து. அந்த விரைவு பேருந்துடைய நீங்கள் புக்கிங் சென்டர் போனீங்க அப்படின்னா 290 ரூபா இருந்தது அப்படின்னா டிக்கெட்டு, நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் புக்கிங் பண்ணுறதுக்கு, கமிஷனாக கொடுக்கணும். ஏன்டா கமிஷன் கேட்குறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க 10 ரூபா வந்து புக்கிங் பண்ணுற சார்ஜஸ் அப்படிங்கிறான், சர்வீஸ் சார்ஜாக வாங்குறாங்க. எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டலுக்கு 10 ரூபா வச்சு வாங்கினாரோ, அது மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஒட்டுமொத்த 5000 கடையிலிருந்து, டாஸ்மாக் கடையிலேருந்து மிகப்பெரிய அமௌண்ட்டை வசூல் பண்ணி முதல் குடும்பத்துக்கு கொடுத்தாரோ, அதே போல் எஸ்சிடிசியில் புக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. கேட்டால் சர்வீஸ் சார்ஜுங்கிறாங்க. அந்த புக் பண்ணக்கூடிய ஆளுக்கு சம்பளம் யார் தரா? அரசாங்கம் தானே தருது. அரசாங்கத்துடைய இடத்துல, அதாவது அரசு அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, புரியுதுங்களா, பேருந்து நிலையத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஒரு நபர் 10 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாரு. இது நடக்குது, நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு தரேன். போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது வந்து இனிமேல் திராவிட அரசு போக்குவரத்து கழகம் அதை வித்துருவாங்க. இப்போ வித்துட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, எஸ்சிடிசியில் 10 ரூபா நீங்கள் கமிஷன் வாங்குறீங்கன்னா அது பிரைவேட் ஆச்சு. புக் பண்ணக்கூடிய நபர் பிரைவேட்டாக உட்காந்துட்டு இருக்கிறார். கவர்மெண்ட் இதில் கமிஷன் சார்ஜஸ் எப்படி வாங்குவார் அவர்? அரசு அதிகாரியாக இருந்தால் 10 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அவர் பிரைவேட்டாக இருக்கிறங்காட்டி தான் அந்த 10 ரூபா வாங்குறாரு. அப்போ அரசு எஸ்சிடிசிக்குள்ள சொல்லாமல் கொள்ளாமல் பிரைவேட் ஆளுகளை நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த அரசு வந்து இந்த தமிழ்நாடு அரசுங்கிறத வந்து தூக்கிட்டா அரசு ஆகி போச்சு. அரசையும் தூக்கிட்டா பிரைவேட் ஆயிரும். ஆமாம், ரித்தீஸுக்கு வித்துடலாம். தம்பிகள் இது மாதிரி வரிசையாக யாராவது தம்பி இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வித்துடலாம். திமுகவுக்கு இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருப்பான் பாருங்க, அவனுங்கெல்லாம் வந்து தெருவில் நிப்பாட்டிடுவாங்க. அண்ணா அறிவாலயம் முன்னாடி எனக்கு வாழ்நாள் முழுவதும் திமுக உழைச்சன்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டு ஒரு ஆள் வந்து நிற்பார், வயசானவர். அவரை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் நேற்று வந்து ட்ராயர் போட்டு விளையாண்ட பசங்களில் இன்றைக்கி தம்பிகளாக 5000 கோடி 10,000 கோடி உள்ள ஒரு நபர்களாக மாறி 500 கோடி 600 கோடிக்கு ஈசிஆரில் பங்களா கட்டி வசதி வாய்ப்புகளோட, அது எப்படி அந்த பவுடர், அந்த போதை பவுடர்களை வெளிநாட்டிலேருந்து தனியார் விமானங்களில் கொண்டு வந்து இங்கே வந்து நடிகைகளுக்கு வந்து உல்லாசமாக இருந்துக்கிட்டு அங்கேயே லெட்டர் தயார் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். அரசு இப்போ இவர் உதயநிதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, கழக இளைஞரணி, அரசுனுடைய செய்தி குறிப்பு வருது, கழக இளைஞரணி, இப்படி அங்கே தான் ரிலீஸ் ஆகுது, அங்கே தான் டைப் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. அங்கேருந்து நேராக ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட போயிட்டு ஐஏஎஸ் அதிகாரி கையெழுத்து மட்டும் போட்டு, இல்லை கையெழுத்து அவங்க போகிறாங்களா இல்லை இவங்களே போகிறாங்களான்னு தெரியாதுன்னு நேராக ப்ரெஸ் ரிலீஸ் ஆகிடுது. அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது பாருங்கள். அதாவது ஒட்டு மொத்தமாக இதை ரன் பண்ணக்கூடிய நபர் யார், சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு ஏற்கனவே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தார். அந்த கேள்வி இன்னைக்கு வந்திருக்குது. இங்கே கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூப்பர் முதல்வர் யார்? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இவர் உல்லாசமாக ஊட்டி போயிடுறாரு. இங்கே பார்த்தா ரத்தீஷுங்கிற ஒரு ஆள் ஒட்டுமொத்த அரசு துறையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் 300 கோடி 500 கோடி அவருடைய வாட்சோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மலைச்சு போகிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் போடுறார், எங்கிட்ட இருக்கக்கூடிய வாட்சுகளினுடைய எண்ணிக்கை. என்னடா தொழில் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் உதயநிதிக்கு தம்பியாக இருக்கிறேன். தம்பியாக இருக்கிறதுலாம் ஒரு தொழிலா? அப்போ தம்பிக்கிட்டே எவ்வளோ இருக்குன்னா அண்ணன்கிட்ட எவ்வளோ இருக்கணும்?
கண்டிப்பா சின்னவர்கிட்ட எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருதுல்ல. நிச்சயமா இந்த அளவுக்கு இங்கே வந்து ஊழலும் இந்த அரசாங்கம் வந்து செயல்படக்கூடிய விதமும் மக்கள்கிட்ட வந்து வெக்கி தலை குனிஞ்சு கிடக்குது இந்த திமுக.